மத்தோட எவிக்ஷன் ப்ராசஸருக்கு தேர்வு செஞ்சு சொல்லணும். திவ்யா சொல்கிறேன். சொல்லுவியே, திவ்யாவை தான் சொல்லுவேன். ஏங்க ப்ரோமோன்ற பேரில் ஒன்று விட்டாங்க, அதுக்கு பதிலாக இந்த மூஞ்சில் 2 விட்டுருக்கலாம் போல தான் இருந்தது. இந்த வக்ரம் விக்ரம்னால திவ்யாவை நினச்ச மாதிரி பேச வைக்க முடியலையாம். அதனால உக்கிரமாயி கக்கூஸில் போய் முக்கிற மாதிரி முக்கி உக்கிரமாக திட்டிகிட்டு இருக்காரு உட்காந்து. என்னென்ன வார்த்தை, ஃப்ராடு, கோழை, அயோக்கியத்தனம், வீட்டுக்கு போனால் உன் பொண்டாட்டியே செருப்பு விளக்கமாக தலடிப்பா, அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்காரு அவரு. நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் செல்ஃபிஷாக பேச ஒரு மிகப்பெரிய ஃப்ராட். அது ஃப்ராடு. அதை பொம்பளை போய் இப்படி திட்டுற நீ ஒரு பாடு. நீ பேசாமல் வாயை மூடு, அப்படியே ஓடு. அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நல்ல பேரையாவது காப்பாற்றிக்கலாம் உனக்கு. ஆறு உனக்கு கரெக்டான பேர் தான் வச்சிருக்கா, வக்ரம் விக்ரம். ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியா, மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு கோலை. திவ்யா கோலையா? நீ அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு அன்றாயிரம் அவுற அளவுக்கு போட்டு எகிரி கத்திட்டு இருந்த, அதையும் தில்ல எதிர்த்து நின்னாங்கல்ல திவ்யா, அதை எப்படி நீ கோழைன்னு சொல்லுவேன்? அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எதிர்த்துட்டு போய் நின்று தோத்துட்டு போய் நின்னியா, நீதாயா கோலை. அதில் முக்கால்வாசி தப்பு உன் மேலே. சே, உன் மேலே. உன் மேலே வைக்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே ஏற்றுக்காமே இத்தனை வாரம் வந்ததுலாம் அயோக்கியத்தனம். ஆமாம், அது அயோக்கியத்தனம் இல்லை. உன்னையும் ஒரு ஆளாக மதித்து ஓட்டு போட்டு இவ்வளோ நேரம் உள்ளே உட்கார வச்சுருந்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு தான் அயோக்கியத்தனம் அதிகமாகிடுச்சு. இந்த மிட்வீக் எவிக்ஷனில் எப்படியாவது இந்த விக்ரமை தூக்கி விட்ருங்க. சரி, தூக்குறது கஷ்டமா? சரி பரவாயில்ல, உருட்டிக்கிட்டாவது போய் எலிமினேட் பண்ணி விட்ருங்கப்பா. நான் தான் இந்த உலகத்துல நியாயம் கேட்குறேன்னு சொல்லி ஒரு பொய்யான வேடமும் பொய்யான முகமுடியும் போட்டுக்கிற ஃப்ராட். 1/2 கிலோமீட்டருக்கு பேண்ட்டை தச்சு போட்ட ஆம்பளை நீ ஒரு வழியாக ஜெயிச்சு அந்த பொண்ணை அழுவ வச்சிட்டப்பா. சூப்பர். அப்படியே போயிரு. இந்த வாரமே எவிக்ட் ஆகி கிளம்பி ஓடி போயிரு. உங்கள் வீட்டிலே உன்னை காரி துப்பி ஆர்த்தி எடுத்து மாலை போட்டு கொண்டாடுவாங்க. இந்த ப்ரோமோ பார்த்து என்ன மாதிரி நீங்களும் கடுப்பாக இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. ப்ரோமோங்கிற பேரில் விக்ரம் செஞ்சது கேவலம்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. இவ்வளோ உட்காந்து திட்டுறாரு, பிக் பாஸ் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு இருக்காரு, அதை நினச்சா இன்னும் கடுப்பாக இருந்தது. விக்ரம் கொஞ்சம் திட்டாமல் ஒழுங்காக காரணத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் அதை சொல்லாமல் விட்டது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.